பிடிமண் வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படி செய்யக்கூடாது. காரணம் என்னன்னா, வீட்டில் இப்போ உள்ளவங்க செய்கிறது பெரிய தவறு. அந்த காலத்தில் வீட்டுக்கு விளக்கமானால் வீட்டுக்கு பின்வாசலில் வச்சு ஒரு கருங்காலி உலைக்க போட்டுருவாங்க. ஆமா. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ வீட்டுக்குள்ள பழக்கங்கள் இருக்கு. அப்படி வச்சு வழிபடும் போது பாதிப்புகள். ஒரு மேலை நாட்டு விஞ்ஞானி, ஒரு பெண் ருதுவானால் 35 அடி தூரத்திற்கு அந்த கிருமிகளின் வேகம் தாக்கம் இருக்கும் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம இப்போ ருதுவான பெண்கள் சிறு குழந்தைகளை தூக்குனா அந்த பெண்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு கண்ணில் போல சாடுறது, ஏதாவது சீர்தட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அது இன்னைக்கும் நடக்குது. இதை எப்படி இறக்கணுங்கிறது கூட இப்போ உள்ள பெண்களுக்கு தெரியாது. உடனே தூக்கு, அதுவும் இப்போ தூக்கிட்டு போகிறதும் கிடையாது. ஒரு தொட்டில் மாதிரி இடுப்பில் போட்டு கெட்டிக்கிட்டு ஓடுதான் அசுத்திக்கு. அதுக்குன்னு சில பச்சளை, சீர் பச்சளைன்னு இருக்கு. அதை எடுத்து தேய்ச்சி குளிப்பாட்டினாலே போதும், அந்த திட்டு கிளியர் ஆகிடும். அது சுவாச கோளாறுகள் மூலமாக சில நோய்கள் உற்பத்தி, இந்த கிருமிகளின் தாக்கம். இந்த மாதிரி செஞ்சாலே போதும். அது தெரியாமல் இப்போ உள்ள பெண்கள் நாகரிகங்கிற போர்வையில் மருத்துவமனைக்கு சென்று குழந்தைகளை எப்படி வளர்க்கணுங்கிறதே தெரியல, குழந்தைகளை எப்படி வச்சுக்கிடணுங்கிறதும் தெரியல. இடது பக்கம் தலை இருக்கணும், வலது பக்கம் கால் இருக்கணும். அது மேலே ஏற்றி பிடிக்கணும், காலை கீழே தனிச்சு வைக்கணும். இப்போ இடுப்பில் வச்சு பிடிச்சிக்கிட்டு தான் அந்த குருத்தெலும்பு அப்படியே வளைஞ்சிரும். ஆமாம், குழந்தைய தூக்கி போகும்போது அவளுக்கு உடல் வலி கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும். சுகமான சுமைகள். அந்த கையை இப்படி வச்சு இப்படி தூக்கிட்டு போகும்போது காலு கீழே சரிஞ்சு இருக்கணும். அது பிட்டக்ஸில் கையை வச்சு இந்த கால் உதஞ்சிக்கிட்டு இருக்கும். இவன் தலை ஆடாமல் முதுகு ஆடாமல் இந்த கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். அது இல்லாமல் சும்மா இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தூக்கிட்டு போகிறான். அது அந்த குறுக்கழிவு நெளிவு. குறுகிய காலத்தில் அதுக்கு ஃபைனல் கார்டு கம்ப்ளைண்ட் வரும். குழந்தைகளை எப்படி தூக்கணுங்கிறது கூட நாகரிகம் பார்க்குறாங்க. நல்ல மார்போடு அணைச்சி கொண்டு போகணும், அது கிடையாது. சரி, இப்போ அதெல்லாம் நம்ம சொல்லக்கல. இனிமேல் நாய் வேலை நிமிக்க முடியாது, அது முடிஞ்சு போன கதைகள். ஆனால் இன்னும் கிராமப்புறங்களில் அந்த கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தால் அதை அந்த முன்னோர்கள் சொல்லி கொடுப்பாங்க. அதை அந்த பெண்களும் கடைப்பிடிப்பாங்க. அந்த குடும்பம் லட்சிகரமாக வீட்டில் எந்த நோய் இருக்காது.